துலாம் ராசி மற்றும் துலாம் லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2024 எப்படி இருக்குது அப்படின்னா, 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்க போகிறார். அந்த 29ஆம் தேதி வக்ரகதி ஆவார். அப்பையும் அவர் 5லேயே தான் இருப்பார். 6ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டில் செவ்வாய், 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே, அப்புறம் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு அவர் இருப்பார். குரு உங்களுக்கு 8ஆம் வீட்லேயும், 9ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும், 10ஆம் வீட்டில் புதனும், 12ஆம் வீட்டில் கேதுவும், 6ஆம் வீட்டில் 6ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு மிதுனத்திலேருந்து அப்புறம் கடகத்துக்கு மாறிடுவார். 16ஆம் தேதி சூரியனும் கடகத்துக்கு வந்துடுவாங்க. 19ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு புதன் வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா, எப்படி இருந்தாலும் துளாராசிக்காரங்க 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சத்ரு, எப்படிப்பட்ட நெகட்டிவ் இருந்தாலும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ப்ரொடெக்ஷன்னால் நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஜூலை மாதம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே 9ஆம், அதாவது உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து நடப்போடுறது அப்படின்றது பெரிய பெரிய ப்ளஸ்ஸஸ் இருக்கும். பட் ஸ்டில் அந்த 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். குழப்பம் நடக்கலையே, டிலே ஆகுதே, என்னடா இது புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் கை கொடுக்கலையே அப்படின்றது எல்லாமே 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் அப்படி இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு கோபம் வந்தால் கூட அந்த கோபத்தினால் உங்களுக்கு நன்மை பண்ணக்கூடியவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய விஷயங்கள் சாதகமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தினாலும் வெறுப்பினாலும் நீங்கள் அதை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது தள்ளி போகிறது ரொம்ப ரொம்ப சுபம். அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள மாட்டாமல் உங்களை காப்பாற்றுறதும் உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தான். 6ஆம் வீட்டில் ராகு இருந்தால் எப்படிப்பட்ட சத்துருக்களும் பொடி ஆயிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குழப்பம் சேர்ந்திருக்கும், ஆனால் அந்த குழப்பத்தில் வெற்றி தான் ஃபைனலாக நீங்கள் பார்ப்பீங்க. இதில் குருமங்கள யோகம் 8ஆம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எதிர்பார்க்காத லாபம், எதிர்பார்க்காத ஒரு புது நபரினால் லாபம். நீங்கள் என்னென்ன வேணும்னு நினச்சிங்களோ திடீர்னு ஒருத்தர் திடீர்னு செஞ்சு திடீர்னு எல்லாமே ஃபினிஷ் ஆகக்கூடிய, நெகட்டிவ் எல்லாம் ஃபினிஷ் ஆகி பாசிட்டிவ் எல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு. 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸை புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு நிலையில் இருக்கும். அதனால டேக் இட் ஈஸி பாலிசி, ஓகே பாலிசின்றது ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிருக்கலாம், 35 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த 7ல் செவ்வாய் இருந்து சனியனுடைய பார்வை, அதுவும் 5ஆம் வீட்டில் சனி இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகளுடன் மனஸ்தாபம், உங்களுடைய கணவன் மனைவியினுடைய மனஸ்தாபம் இதெல்லாம் நடக்கும். அப்போ மொத்தத்துக்கு குடும்பம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும். 2ஆம் வீட்டு அதிபதி தான் செவ்வாய். அவர் 7ல் போய் உட்கார்ந்து சனி பகவானுடைய பார்வை பெறும்போது குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்லிஃப்ட், அதாவது என்னென்னா ஒரு புரியாத புதிராக ஒருத்தர் ப்ளஸ்ஸும்பாங்க, ஒருத்தர் மைனஸும்பாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு எடுப்படாது. மேலும் அதெல்லாம் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் ப்ரொசீட் பண்ணாலும் டக்குன்னு இரிட்டேட் ஆகிடுவீங்க. சட்டார்னு கோபம் வந்துடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எல்லாம் நீங்களே உடச்சிடுவீங்க. அதனால தயவு செஞ்சு துளாராசி துலாலக்ன அன்பர்கள் 12ஆம் தேதி வரைக்கும் சிவனேன்னு இருந்து எந்த குழப்பம் வந்தாலும் தள்ளி போட்டுட்டு 13ஆம் தேதியிலேருந்து ப்ரொசீட் பண்ணுங்க. பாருங்க, அவ்வளோ விஷயமும் குரு மங்கள யோகமா, அடேங்கப்பா இவருக்கா அப்படின்ற அளவுக்கு, இவர்னாலேயா இவ்வளோ ப்ளஸ்ஸு அப்படின்ற அளவுக்கு எங்கேருந்து தான் வந்தால் அந்த திருவருள்னே தெரியல அப்படின்னு குரு ரூபத்தில் குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வந்துடுவார். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், எப்படிடா துளாராசிக்கு குரு நல்லது பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க, என்னடா இது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். குரு அப்படின்றவர் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் 8ஆம் வீட்டுக்கு போகும்போது திடீர் சுபம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் யாருக்கெல்லாம் குரு பிறப்பில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அபரிவிதமான மாற்றங்கள், அந்த மாற்றத்தினால் முன்னேற்றம், தொழில் ரீதியான முன்னேற்றம், குடும்ப ரீதியான முன்னேற்றம்னு படிப்படியாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் 12ஆம் தேதி வரைக்கும் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஏதாவது அவங்க சொன்னால் டபுள் ட்ரிபிள் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. யோசிக்காமல் எந்த ஒரு செயல்பாட்டையும் பண்ணாதீங்க. உங்களுடைய சூரியன் அப்படின்ற கிரகம் உங்களுக்கு கடகத்துக்கு 16ஆம் தேதி வரார்.
உங்களோட சூரியன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. அவர் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வரும்போது தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப லாபங்கள், எதிர்பார்க்காத ப்ராஃபிட் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் தான் உங்களுடைய ராசி அதிபதி. ஸ்ரீரங்கநாதருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. சந்திரன் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. சந்திரன் அப்படின்றது நீங்கள் துலாம். ஆனால் சந்திராஷ்டமம் நடக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பட் ஸ்டில் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெருசாக ராகு 6ல் இருக்கிறதுனால பெரிய மைனஸஸ் பண்ணாது. ஆனாலும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் தானே. ஸோ அந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள், புது டாக்குமெண்டேஷன், புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்றத மட்டும் தள்ளி போட்டுருங்க. மித்தபடி பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. ஜூலை மாதத்தை துளாராசி அன்பர்கள் செகண்ட் ஹாஃபில் யூஸ் பண்ணி நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் அடையணும். துளாராசியை பொறுத்த அளவுக்கு இப்போ இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து ஒரு மோட்டிவேஷன் மந்த் அப்படின்றதே நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய கிரகங்கள் மோட்டிவேட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. பாருங்களேன், 5ஆம் வீட்டில் சனி பகவான், அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் குருவும் செவ்வாய், 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்கறது. அப்படின்னா என்னென்னா, அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு டீச்சரே அவங்கள கூப்பிட்டு, ஏய் சூப்பராக பண்ணலாம், நீ வா, ஏன் இந்த இடத்துல தான்டா நீ மிஸ்டேக் பண்ணுற, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரிக்கை சொல்லி கொடுத்து அந்த ட்ரிக் மூலிமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அப்போ நீங்கள் எப்படி மோட்டிவேட் ஆவீங்க? அடேங்கப்பா சூப்பர்ப்பா, நமக்கு கூட வருண்டாப்பா அப்படின்னு வந்துடும். கான்ஃபிடென்ஸ் உங்கள் மேலேயே உங்களுக்கு வரும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதத்தில் எந்த துளாராசியை பார்த்து நீங்கள் எது சொன்னாலுமே எஸ் ஐ எம் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டுமா, உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி வந்து 9ஆம் வீட்லேயும் 10ஆம் வீட்லேயும் ட்ராவல் பண்ணுறார். அப்படி இருக்கும்போது 9ஆம் வீடுன்றது சூரியன். அப்போ சூரியன்னா அப்பா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்பா வழியில் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் வீட்டு அதிபதி யார்? சனி பகவான். அவர் 5ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போது பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி குருன்றது மற்றவங்க, சூரியன்றது அப்பா, அம்மான்றது சந்திரன். இவங்க எல்லாருமே அவ்வளவு சூப்பராக இருக்கிறாங்க. 2ஆம் வீடுன்ற குடும்ப அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்றே ஒன்று, 12ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட மூட் ஸ்விங்ஸில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே ஒழிய மற்றபடி ராகுனால அது ஒன்றும் மைனஸ் ஆக போகிற அமைப்புகள் இல்லை. ஸோ அப்போ எப்படி சுற்றி பார்த்தாலும் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணி இது மோட்டிவேஷன் பல ரூபத்தில், தொழிலில் மோட்டிவேஷன். அது மட்டுமா, புதன் வந்து உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் கடக லாபஸ்தானத்துல புதன் வர்றது அப்படின்றது பெரிய யோகம். அப்ப லாபகரமா புது புது பிளானிங், புது புது டெக்னிக்ஸ், நீங்க அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங்லையும் கத்துக்கக்கூடியது எல்லாமே கத்துக்கிட்டு அதை நீங்க செயல்படுத்தி அதன் மூலிமா ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் எல்லாருக்கும் தேவை. மோட்டிவேஷன் இருந்துட்டாலே எந்த தவறுகள் பண்ணாலும் சரி, எந்த பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணாலும் ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகி வரீங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் போட அப்படின்னு பேசுகிறதுக்கும், பரவாயில்லடா அதனால என்ன, லைஃப்பில் எவ்வளவோ சாதிக்க இருக்குது, நீ இந்த பிளானில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு கண்டுபிடி, அப்போ அந்த கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ண, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் போயிடலாம்ல அப்படின்னு குடும்ப உறுப்பினர்களே சொல்லும்போது எப்படி இருக்கும்? எஸ், அப்படித்தான் இருக்கும் இந்த ஜூலை மாதம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைத்து ரூபத்துலேயும் கால் எடுத்து வச்சு உங்களுக்கு வழி நடத்த, உங்களுக்கு மைனஸ் நடந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு இருக்கிறதுனால திடீர் யோகங்கள், எதிர்பார்க்காத யோகங்கள், உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு குதூகலம், உங்கள் குடும்பத்தால் உங்களுக்கு குதூகலம். இப்போ எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவோம், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஃபஸ்ட்டு அறிவுரை கூடக்கூடியவங்க அல்லது ஹைலி மெச்சூர்ட் பீப்புள் என்ன கேட்பாங்கன்னா, உன் ஃபேமிலி உனக்கு சப்போர்ட்டாக இருக்குது தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுலேயே வந்து எக்கச்சக்கமான பலம் வந்துடும். ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னா எல்லா பலமுமே டவுன் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட பலம் மிகுந்த ஒரு காலகட்டம். உங்களுடைய தூண்டுதலினால், உங்கள் குடும்பத்தாரனுடைய தூண்டுதலினால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சமாளித்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவல் இன் டேர்ம் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் அண்ட் கெரியர்ஸ், குழந்தைங்க, ஹவுஸ் ஒய்ஃப், எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அவ்வளோ விஷயங்களும் மோட்டிவேட் ஆகி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய
திஷா புத்தியை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசை நடந்துட்டு இருக்கு. அந்த சனி பகவான் உங்க சுய ஜாதகத்துல கேதுவோட இருக்கு. அப்ப எந்த ஸ்தான பத்திரத்துல இருக்கு, எந்த நட்சத்திரோட சாரத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை மீட் அவுட் பண்ண நீங்க பிரயத்தனம் எடுத்துட்டீங்கன்னா, கோச்சாரம் இவ்வளவு சூப்பரா இருக்கிறதுனால மற்றதையும் இழுத்துட்டு ஒரு பாசிட்டிவான சைடை உங்களை விட்டுரும். ஸோ துளாராசி துலா லக்ன அன்பர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவு ஃபேவரபிளா பல கிரகங்கள் இருக்கு. ஸோ நவகிரகங்கள் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு. ஜூலை மாத விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 ஏகாதேசி வருது. 2, 17, 31. 5ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 9ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 11ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தியும் அஷ்டமியும், 15ஆம் தேதி நவமி, 16ஆம் தேதி ஆடி மாத பிறப்பு, தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், 19ஆம் தேதி பிரதோஷம், 21ஆம் தேதி ஆடி தபசு பௌர்ணமி, 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 27ஆம் தேதி வாஸ்து நாள் காலையில் 6:52 8:22 வரைக்கும், 28ஆம் தேதி அஷ்டமி, 29ஆம் தேதி கிருத்திகை. இதுல 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555